எட்டி காக்க கொண்ட நான் இந்த மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வரேன். என்ன நீ தேங்காய் துருவி அரைச்சி வச்சுக்கோ. என்னத்தம்மா எப்போ உங்களுக்கு இது ஒரு வேலை ஆகிட்டே போச்சு, தேங்காய் துருவு அரைச்சி வை அப்படின்னு. அந்த கண்ணாடி குட்டிகிட்ட மட்டும் ஒரு வேலையும் செய்யலாதீங்க. குட்டியாவை நாளைக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டுல இருக்கா, நீ கொஞ்சம் தேங்காய் துருவி வை, நான் என்ன போயிட்டு வரேன். ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். கேட்டி அவ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா. ஆமா 9 வருஷமா ஓ காட் பியூட்டிஃபுல்லா தான் படிக்கிறா அவ. பாரு கரண்ட் இன்னைக்கு பவர் கட் ஆகும். நான் அதுக்கு முன்ன போய் மீனை வாங்கிட்டு வரேன். நீ துருவி அரைச்சி வச்சுக்க, இல்லைன்னா ஒன்றை வந்து துருவி எடுத்துருவேன். என்னத்த ஒரு மீன் நல்ல மீனா இல்லையே, எல்லாம் அழுவி புழுத்துல கிடக்கு. வாங்கம்மா, நல்ல சுத்தமான மீனுமா, இப்ப கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்த மீனுமா. இப்ப கடல்ல இருந்து பிடிச்சி இவ வலையில இருந்து எடுத்து வச்சு விற்கிறா. வாய் திறந்தா போய் தான். வாங்கம்மா வாங்கம்மா. என்ன மீன் எல்லாம் இருக்கு? உனக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுமா. கொஞ்சம் விண்மீன் வேணும், தருவியா? ரொம்ப பழைய ஜோக்கு, இந்த ஜோக்குக்கு நீ மட்டும் தான் சிரிக்கணும். சரி, எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு சாலை மீன் கொடுங்க. ஏண்டி 20 ரூபாய்க்கு சாலை வாங்க வாய்ப்பு? ஒரு பெரிய பண்ணு கொண்டையும் போட்டுட்டு சாரியம் கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு ஆட்டிட்டு நடக்க. இங்க பாரு, 20 ரூபாய் மீன் தர முடியும்னு சும்மா அது இது சொல்லிட்டு இருக்காத. கேவலம் இல்லையா இப்படி 20 ரூபாய்க்கு மீன் தானே கேட்கறதுக்கு? எனக்கு என்ன கேவலம்? இப்ப இருந்தா தாங்க, இல்லைன்னா போங்க. இங்க பாரு, ஒரு சூரை மீன் 100 ரூபாய், உனக்கு வேண்டி குறைச்சி 90 ரூபாய் தரேன், வேணும்னா வாங்கு. இப்போ என்னது இந்த புழுக்குனி போல இருக்கிற இந்த சூரை 100 ரூபாயா? மனசாட்சியோட பேசாம நீ கொஞ்சம் பெருசா இருக்கனால உனக்கு பெரிய மீன், உனக்கு எனக்கு புழுக்குனி போல தாண்டி தெரியும். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 25 ரூபாய் தான் இந்த சூரை மீன். இந்த சூரை மீனை உனக்கு 25 ரூபாய் தரணும். இங்க பாரு, மீன் வெட்டிய கத்தி எடுத்து உனக்கு அந்த மண்டை மேல இருக்கிற கொண்டை வெட்டி தான் மரியாதை ஓடிது. மீன் வியாபாரம் நடத்துதியா இல்ல ரவுடிசம் பண்ணுதியா? இங்க எடுமா. மீன் மேல இருக்கிற செல்ல கூட உனக்கு நான் 20 ரூபாய் தர மாட்டேன். உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 27 ரூபாய். இதுக்கு மேல என்னால கூட்ட முடியாது. ஏண்டி மரியாதை ஓடிடு, இல்ல இந்த குட்டை எடுத்து உன் மண்டையில எரிச்சிட்டு மரியாதை ஓடிடு. எப்ப எங்களை மாதிரி ஒரு பாவப்பட்டவங்களுக்கு தாங்கம்மா. எங்களை மாதிரி இந்த வியாபாரிகள்ட்ட தானே உங்களுக்கு பாவப்பட்டத்தனத்தை காட்டுவீங்க. இதே பெரிய மால்ல போனா நல்லா செஞ்சு ஸ்ப்ரே அது இது நான் சொல்ற விலையோட எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி கட்டி வாங்க தெரியுமே உங்களுக்கு. எப்பமா சரி சரி, ரொம்ப பண்ணிக்காத. அந்த 100 ரூபாய்க்குள்ள சூரை மீனை ஒரு 75 ரூபாய்க்கு தா. நீங்க போறியா? இங்க நிக்கிற 75 ரூபாய் தான், 25 ரூபாய் 30 ரூபாய் தாங்க. 10 ரூபாய் வேணா, அதுக்கு 2 கண்ணை உனக்கு தரேன், அதை கொண்டு போய் கறி வைங்க. ஓ பின்ன அதுக்கு 2 கண்ணையும் தாங்க, நான் கண்ணு மீன் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், அதுவும் சக்தி தான். நீ எனக்கு இந்த மீன் வாங்கிட்டு போற மாதிரி எனக்கு இன்னைக்கு தெரியல. பிள்ளைகிட்ட அரைச்சு வேற வைக்க சொல்லிட்டேன். சரி 90 ரூபாய்க்கு வாங்குறேன், இங்க கொடுங்க. வா, காசை இழக்கணும்னா நீங்க எல்லாம் ஒரு பாடுபட்டு தான் இழக்குறீங்க. இந்த மீன் கடை கிட்ட ஒரு பியூட்டி பார்லர் இருந்துச்சு, அது இன்னைக்கு மூடி இருக்கு. ஏன் அங்கேயும் போய் இப்படிதான் சொல்லுவியோ? 10 ரூபாய்க்கு எனக்கு கண்ணை பிடிங்கிட்டாங்க, 20 ரூபாய்க்கு எனக்கு தலைமுடியை பிடிங்கிட்டாங்க. ஏ கண்ணாடி, அம்மா போகும்போது உங்ககிட்ட தேங்காய் துருவி வச்சுட்டு போக சொல்லிச்சுது. தேங்காய் துருவி அரைச்சி வைக்கணுமா, கரண்ட் போக முன்னாடி வைக்கணுமா, அம்மா உன்கிட்ட சொல்ல சொல்லிச்சுது. ஏ காக்க கொண்ட, என்ன எனக்கு அணைச்சி நினைச்சியா? அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போனது எல்லாம் நான் கேட்டு தந்திருந்தேன், நல்லா கேட்டு நொட்டிட்டு இருந்தேன். உங்ககிட்ட தான் துருவ சொல்லிச்சுது. வேணா துருவு, நான் என்னால எல்லாம் துருவவே முடியாது. நீ எதுக்கு கஷ்டப்படுற? உன் பல்லே துருவல மாதிரி தாண்டி இருக்கும். தேங்காய் எடுத்து பல்ல வச்சு துருவு, அது நல்லா அரைச்சி கொடுக்கும். என்ன கண்ணாடி, என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப நக்கலா தான் இருக்கோ? எனக்கு தெரியாது, இப்ப அம்மா வர டைம் ஆயாச்சு. டி அம்மா உன்கிட்ட சொல்லிட்டு போனதை நான் என் காதால கேட்டேன் பிட்டி. சரி நீ துருவு, நான் உனக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் காட்டிதலாம், நீ துருவு. அப்படியா? சத்தியமா காட்டி தருவியா? நிஜமா காட்டி தரலாம் டி, இப்போ போய் துருவு. சரி அப்ப நம்ம ஒண்ணு செய்வோம், ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் நான் துருவுறேன், சரியா? சரி சரி வா பார்ப்போம். எட்டி எனக்கு இப்பதான் பட்டி ஞாபகம் வந்து, இனிப்ப கரண்ட் போகும் பட்டி, கரண்ட் போகும்னு துருவி அரைச்சி வச்சு சொல்லிச்சுட்டி அம்மா. எத்தனை மணிக்கு கரண்ட் போகும்? எட்டி கண்ணாடி 9 மணிக்கு கரண்ட் போகும் பட்டி. எட்டி சனியனே மணி 8:56 ஆயாச்சுட்டி. எட்டி வாட்டி ஓடி போய் நம்ம 2 பேருமா துருவோம் வாட்டி. எட்டி இங்க தேங்காய் எங்கட்டி இருக்குது? ஐயே தெரியல டி, முன்ன பின்ன வந்திருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் எங்கட்டி இருக்கு தேங்காய். ஐயோ இப்ப என்னட்டி பண்றது? நம்ம அம்மா வந்து என்னோட நம்ம செத்தோம். இது காக்க கொண்ட, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நீ பேசாம கத்தி எடுத்து உன கையை வெட்டிக்க, அப்போ கட்டு போட்டு வைப்போம், அப்போ நல்லா துருவ முடியலன்னு சொல்லி தப்பிச்சிடலாம் டி. அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எதுக்கிட்ட என் கையை வெட்ட சொல்ற நீ?
இப்போ ஒன்று கேட்குறேன் காக்க கொண்ட உன்கிட்ட, உனக்கு கத்தியால குத்துறது வலிக்குமா இல்லை அம்மா திட்டுறது வலிக்குமாட்டி? சரிட்டி, கத்தி எடுத்து நான் கையே வெட்டிக்கிறேன். இந்த அம்மா திட்டுறதெல்லாம் எனக்கு தாங்கவே முடியாது. சரி, நான் உனக்கு கையை லேசா அப்படி கீரல் போட்டு தரேன் என்ன, போட்டுட்டு நீ கையை சுத்திட்டு வெட்டு போய் கடை என்ன. காக்க கொண்ட நீட்டு உன கையை, நான் வெட்டுறேன், காட்டு நீட்டு. எனக்கு பயமா இருக்கட்டி, நம்ம பேசாம வெட்டாமலே சும்மா துணியை வச்சு கட்டுவோமா? லூசு, அது உண்மையாவே இருக்காது. உண்மையா நம்ம பண்ணாதான் உண்மையாவே தெரியும், சரியா? சரி, அப்போ ஒன்றா கையே வெட்டுவோம். அப்போதான் அம்மா பதட்டத்தில் ஒன்று ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டிட்டு போவோம். அப்படியே மறந்துடும் இதை. எனக்கு எதுக்கு வெட்ட போற? அம்மா தேங்காய் துருவச்சு ஒன்னட்டானே டீ. ஏ சனியனுங்களா, இங்கே கத்தியை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? தேங்காய் துருவ சொன்னேன்ல, அப்போ துருவுனீங்களா? அம்மா அது வந்து துரு என்ன துருவு குருவுன்னு எழுதிட்டு இருக்கியா? துருவல்லியாட்டி அப்போ நீங்கள் 2 பேரும் விளக்க மாத்த எடுத்து உங்க 2 பேரை முட்டி கீழே நீ சாத்தனா மட்டும் நீங்க திருந்துவீங்க. நான் இவ்வளவு காசு கொடுத்து மீன் வாங்கிட்டு வந்தா நீங்க தேங்காய் துருவமல நிக்குதீங்க. ஏம்மா, நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன்டியம்மா. அதுல வந்து எப்படின்னா தேங்காய் இல்லாமல் சுவையாக மீன் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு நான் பார்த்து வச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு அப்படி வித்தியாசமா பண்ணலாமா? ஆமாம்மா, கண்ணாடி அப்படி சொன்னனாலதான் நாங்க தேங்காய் துருவாம இருந்தோம். அப்படியா மக்களே, என் பிள்ளைங்களுக்கு எப்பவும் புதுசு புதுசா ஏதாவது செய்யணும்னு ஆசை. சரி, நீங்க செய்யுங்க, சரியாம்மா? சப்பா, எப்படியோ தப்பிட்டோம் பிட்டி. எட்டி, துண்டு மீனாக வாங்கி வச்சிருக்கிறேன், நான் சாக்காம நல்லபடியா சமைங்க என்ன. எட்டி, அம்மாட்ட எஸ்கேப் பட்டி இந்த மீன் எல்லாம் கழுவி நம்ம வந்து மீன் கறி காய்ச்சிட்டு கிடக்கவா? எப்படியோ நம்ம தப்பணுமா, வாய முடிட்டு நில்லு, ஏதாவது செய்யலாம். சப்பா, காலையிலே நான் மீன் கடைக்கு நடந்து கால் ஒன்றும் விளங்கல அப்பா. அக்கா, உங்களுக்கு காலு கை எல்லாம் விளங்குனாதான் அதிசயம். உங்களுக்கு விளங்காட்ட அதிசயமே இல்லை. என்னைக்குதான் உங்களுக்கு விளங்குச்சுது? இப்ப நீ என்னத்துக்கு ஆட்டிட்டு வந்த? மீன் கிடைச்சாக்கா? வீட்டுல என்ன குழம்பு? கையில 1 ரூபாய் இல்ல, காசு இல்லாம எவன் மீன் தருவான்? என் பிள்ளை 2க்கும் சம்மந்தி அரைச்சு கொடுக்க கூட எனக்கு வழி இல்லாம இருக்கேன். அப்படியா? காலையில உங்களை மீன் கடை பக்கமா பார்த்தேன்னு பாக்கியா அக்கா சொல்லிச்சு. ஓ, அவ என்ன நல்லா பாப்பாட்டி மீன் கடை பக்கம். நான் இந்த வீட்டை விட்டு வெளியவே இறங்கல. அப்ப பிள்ளைங்களுக்கு நீ என்ன சாப்பாடு? பக்கத்து வழியில இருந்து தேங்காய் விழுந்து கிடச்சிது, அதை துருவி துவையல் தான் வைக்கணும். பாவம் எனக்கு மக்க 2. அக்கா, இன்னைக்கு பவர் கட்டு, எப்படி தேங்காய் துருவி துவையல் வைப்பிய? ஐயே, பவர் கட்டாடி, பாத்தியா? பிள்ளைகளுக்கு நீ உப்பு மொழி தான் அப்படி கொடுக்கணும் போல எல்லாம் இருக்குது. என் நிலைமை இப்படி ஆயிட்டுட்டி. என் வீட்லயும் கறி குழம்பு ஒன்றும் இல்லை. இருந்திருந்தா உங்களுக்கு தந்திருப்பேன். என்கிட்ட இருந்தா நான் இந்த ஊருக்கே கொடுத்துருப்பேன். என்ன பண்றது, நம்ம நிலைமை இப்படி இருக்கு. அக்கா, நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, அந்த மீனுக்காரி உங்களுக்கு 10 ரூபாய் மிச்சம் தரணுமா, அதை என்கிட்ட தான் தந்து விட்டா சாயங்காலம் வரம்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். மீனுக்காரியா? என்ன மீனுக்காரிட்டு? என்னடி சொல்லிய? துண்டு மீன் வாங்கிட்டு வந்தீங்களா ஒரு மீனுக்காரிட்டு? அந்த மீனுக்காரி. அம்மா, நாங்க அந்த மீனை கறி வச்சோம்மா, 2 துண்டை பொறிக்க வச்சோம். நீங்க வந்து உப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்கம்மா. உங்க அக்கா பிள்ளை கூப்பிடுது இல்ல, உப்பும் புளியிலையும் உப்பு இருக்கான்னு போய் பாருங்க. ஐயா ஆண்டி, என்ன சொல்றீங்க? உப்பு புளியா? அப்படின்னா என்னது? இது போட்டி போட்டி, வீட்டுக்குள்ள போட்டி. பிள்ளை எதுல உப்பும் புளிக்குவ பார்க்க அம்மா கூப்பிட்டேன். அம்மா பெரிய துண்டு மீன் வாங்கிட்டு வந்தது, அதுல உப்பும் புளி பார்க்க தான் கூப்பிட்டேன். எனக்கு லேசா தலை சுத்துது, நான் இனி போய் கிடைக்கேன் என்ன, நீங்க போங்க. அப்பா, கொண்டக்காரி ஒரு கொண்டக்காரி தான்.